என்ன குழந்தைங்கள எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு எலியும் காக்காவும் இருக்கிற கதை. எலி தெரியுமா எல்லாருக்கும்? எலி பாத்திருக்கீங்களா நீங்களா? எலி குட்டியா அழகா இருக்கும். அந்த எலி வீட்டுக்குள்ளால வந்துச்சுன்னு வைங்க, வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் உருட்டி எடுத்துரும். உங்க அம்மாவுக்கு பெரிய தலைவலியா போயிடும். எலி அவ்வளோ சாப்பாடையே போட்டு நோண்டி வச்சு எல்லாத்தையும் கொட்டி வீட்டையே ஒரு மாதிரி ஆக்கி வச்சிடும். அந்த மாதிரி சாப்பிடல ஏதாவது பண்ணி வச்சிருச்சுன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது, தூக்கி போட்டுருவோம். அதனால எலி வீட்டுக்குள்ள வராம நம்ம பாத்துக்கணும். எலி வீட்டுக்குள்ள வந்தாலும் புடிச்சு வெளியில போட்டுருணும். அதே மாதிரி காக்கா எல்லாருக்குமே தெரியும்ல. காக்காவை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். எல்லா இடத்துலயுமே நமக்கு காக்கா இருக்கும். கருப்பா இருக்கும், அழகாவும் இருக்கும். அந்த காக்கா அதாவது கருப்பு ரொம்ப அழகுன்ற மாதிரி இருக்கும். காக்காவை வச்சு ஒரு பழமொழி கூட இருக்கு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது மட்டும் இல்ல, காக்காவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த எலியையும் காக்காயையும் வச்சுதான் இந்த கதை. ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சான். அந்த கல்யாண மண்டபத்துல சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்களா சாப்பிடுறதுக்கு. அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள அந்த சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற அந்த இடத்துல ஒரு எலி நுழைஞ்சிருச்சான். அந்த எலி பார்த்தது நல்லா கம கம கமன் வாசமா இருக்குடா, இந்த சாப்பாடெல்லாம் ஒரு புடி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு அது உள்ள போகும்போது சமயக்காரன் வந்துட்டான். சமயக்காரன் வந்தோன்னா குடு 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 குடுன்னு எலி வெளியில ஓடி வந்துருச்சு. ஓடி வந்து தப்புச்சோம் பிழைச்சோன்னா எங்கேயாவது அதோட புந்துக்குள்ள போகலான்னு போயிட்டு இருக்கும் போது ஒரு காக்கா மேல இருந்து இந்த எலிய சாப்பிடுறதுக்காக பறந்து வந்துச்சு. இந்த எலி அதை பாத்துருச்சு. பார்த்தோன்னே கீச் 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே கட 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 கடன்னு ஓடுச்சு. காக்காய்க்கு ரொம்ப பசி, அதனால காக்கா விடல. இந்த எலிய துரத்துச்சு, எப்படியாவது அதை பிடிச்சு சாப்பிடணும்னு. எலி பாத்துச்சு, திரும்பி பார்த்து காக்கா அண்ணா நீங்க என்ன இப்படி என்ன துரத்துறீங்க? நானே ஏதாவது சாப்பிடலான்னு இந்த மண்டபத்துக்குள்ள போய் மண்டபத்துல சமயக்காரனை பார்த்துட்டு பயந்து வெளியில ஓடி வந்தா இப்படி என்ன துரத்துறீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காக்கா சொல்லுச்சு, அதெல்லாம் சரி எலி, ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் உன்னை கண்டிப்பா இப்ப சாப்பிடுவேன், எனக்கு சாப்பாடு வேணும், அதனால நான் உன்னை இப்ப கண்டிப்பா சாப்பிடலான் இருக்கேன், அதனால நீயே வந்துடு என்கிட்ட மாட்டிக்க, நான் உன்னை சாப்பிட்டுறேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த எலி பார்த்துச்சு, திருப்பி சொல்லி பார்த்துச்சு. காக்கா கேட்கற மாதிரி தெரியல, ஏன்னா காக்காய்க்கும் ரொம்ப பசி. ஆனா எலி அதோட உயிரையும் அது பத்திரமா புடிச்சுக்கணும். அதனால எலி என்ன பண்ணுச்சு, காக்காய பார்த்து காக்கா கொஞ்சம் என்ன பார்த்து இறக்கப்படுங்களே, இப்ப உங்க குஞ்சு இருக்கு, முட்டை போட்டு அதுல இருந்து குஞ்சு பொறிக்கிறீங்க, அந்த குஞ்சு வேற ஏதாவது ஒரு மிருகத்துக்கிட்டயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பறவை கிட்டயோ மாட்டிக்கிச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டப்படும், அதை இப்ப காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி பாடுபடும். அந்த மாதிரி என்னை கொஞ்சம் மன்னிச்சு விடுங்களே, எனக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்களே அப்படின்னு கேட்டுச்சு. காக்கா பார்த்துச்சு, நான் உன்னை எப்படியாவது சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப சாதுரியமா அன்பான வார்த்தைகளை சொல்லி என்னோட மனசை நீ மாத்திட்ட, என்னோட பாச உணர்ச்சியை நீ தட்டி எழுப்பிட்ட, அதனால நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே எலிக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்லிட்டு அது போயிடுச்சு. அதனால யாரையுமே நம்ம பகைச்சுக்காம நம்மளுடைய அன்பால மாத்த முடியும் அப்படின்றத இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். காக்காவும் அதுக்கப்புறமா வேற ஏதாவது ஒரு இறைய தேடி பறந்து போயிடுச்சு. எலியும் பத்திரமா ரொம்ப சாதுரியமா அதோட உயிரை காப்பாத்திட்டு சந்தோஷமா அது போயிடுச்சு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அன்பான பேச்சினால எதிரியோட மனசை கூட மாத்திடலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அன்புக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சரி, சீக்கிரமா போய் தூங்குங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம் வேற ஒரு கதையோட. டாடா, போயிட்டு வரேன்.